பசங்களா, வாழ்க்கையில நீங்க யாரு அப்படின்றதையே உங்களுக்கு ஒரு சில நேரத்துல நீங்களே ரிமைண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்கன்றத மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டோ வீக் ஸ்டூடெண்டோ கிடையாது. சார், நான் சூப்பரா மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன், தமிழ்ல சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், டாப் ஸ்கோரரா வரணும்னு நினைக்கிறேன், ஹாஃப் இயர்லியில சூப்பரா படிச்சு பப்ளிக்ல சூப்பரா படிச்சு ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து நல்ல கட் ஆஃப் எடுத்து எனக்கு பிடிச்ச கோர்ஸை படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் தடுமாறிட்டே இருக்கேன், என்னால முடியாதோன்னு தோணுது அப்படின்னா, இல்ல, உன்னால முடியும். இதுக்கு முன்னாடி நீ நல்லா படிச்சிருக்க, நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்க, நல்ல ரேங்க் எடுத்திருக்க, அப்போல்லாம் நீ ஒரு விஷயத்த கரெக்டா செஞ்ச. அது என்ன அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் பண்ண, கரெக்டா கால்குலேட் பண்ணி கரெக்டா ஸ்மார்ட்டா ஹார்ட் ஒர்க் பண்ண உனக்கு அதுக்கான வெற்றி கிடைச்சது. இந்த 3 நாள் நீங்க அப்படிதான் படிக்க போறீங்க. நான் உங்களுக்கு உங்களுடைய ஹாஃப் இயர்லிய நல்லபடியா ஸ்டார்ட் பண்றது எப்படி, தமிழ் எக்ஸாம நம்ம நல்லா பண்ணாதான் ஹாஃப் இயர்லியில ஒரு சரியான வெற்றின்றது நமக்கு கிடைக்கும். அப்ப இதை நல்லபடியா ஸ்டார்ட் பண்றது எப்படி அப்படின்றத இந்த வீடியோல ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள சொல்றேன். ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு சிலதை நான் ஸ்கிரீன்ல காமிக்க போறேன், ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்துக்க. சரியா? சோ ஷார்ப்பா நான் சொல்ல போற விஷயங்களை அழகா கவனிங்க. முதல் விஷயம், நம்ம சேனலை மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் யாழினியன் சார் உங்க சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம சேனல்ல இந்த ஹாஃப் இயர்லிக்கு முழுக்க முழுக்க தமிழ் எக்ஸாமுக்கும் சரி, இங்கிலீஷ்க்கும் சரி, உங்களோட மெயின் சப்ஜெக்ட்ஸ்க்கும் சரி, லைவா நாங்க மேரத்தான் கிளாஸஸ் எடுக்க போறோம். இந்த மேரத்தான் கிளாஸஸ் எல்லாமே உங்களை லாஸ்ட் மினிட்ல கூட 95+ எடுக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி எல்லா டீச்சர்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒட்டுக்கா சேர்ந்து இறங்கி கிளாஸஸ் எடுக்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும். சரியா? அடுத்து, சார், நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கேன், ஆனா நான் ஒரு நல்ல கட் ஆஃப் எடுக்கணும், நான் பாத்தீங்க அப்படின்னா 199 கட் ஆஃப் எடுக்கணும்ன்ற ஒரு கனவு எனக்கு இருக்கு, ஆனா என்னால அதை எடுக்க முடியாம போயிடுமோன்ட்டு பயமா இருக்கு, நானே படிச்சு பண்ணி இவ்வளவு நாள் நினைச்சு நான் எந்த டியூஷனும் ஜாயின் பண்ணல, எந்த ஹெல்ப்பும் எடுத்துக்கல, ஆனா எனக்கு இப்போ உதவி தேவைப்படுது, அதுவும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணும் எல்லாத்தையும், எனக்கு இப்போ பேசிக்ஸ்ல இருந்து யாராவது சீக்கிரமா எல்லாத்தையும் சொல்லி தருவீங்களா, சீக்கிரமா ஒரு ரிவிஷன் பண்ணி தருவீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்ச் இருக்கா அப்படின்னா, நம்மளுடைய தீமின்னல் பேட்ச் இஸ் தேர் அட் த காஸ்ட் ஆஃப் 1999. நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளோட தீமின்னல் பேட்ச்ல சேரலாம். நீங்க அந்த 1999 காஸ்ட்ல தீமின்னல் பிளஸ் கனவு டெஸ்ட் சீரிஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்றதுக்கான ஆப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. இப்போ விஷயத்துக்கு வரும். யானியன் சார், இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நான் தமிழ்ல நல்ல மார்க் எடுக்கணும், எப்படி? முதல்ல அதுக்கு வாங்க. சரி, உங்களுக்கு பார்ட் 1ல பாத்தீங்கன்னா புக் பேக் 1 மார்க், புக் இன்சைட் 1 மார்க், இலக்கணம் 1 மார்க், திருக்குறள், இலக்கண குறிப்பு, நூலாசிரியர், பாடல் வரிகள், யாரை கூறியது, இந்த கேள்விகள்லாம் வரப்போகுது. பார்ட் 2ல பாத்தீங்கன்னா செய்யுள்ள 2 மார்க், உரைநடையில 2 மார்க், திருக்குறள்ல 2 மார்க், இலக்கணத்துல இருந்து 2 மார்க் வரும், மயங்கொலி சொற்கள் வரும், கலைச்சொல் வரும், வேற்றுமை உருப தொடர்கள் வரும், பகுபத உருப்பலங்கனம் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து புணர்ச்சி விதி, வல்லின மெய்கள், இட்டும் நீக்கியும் எழுதுங்க, மரபுப்பிழை நீக்கி எழுதுக, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக, ஓமை தொடர் கேட்பாங்க, 4 சொற்களை பயன்படுத்தி தொடர் அமைக்க, அப்புறம் சொல்லுறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக. இதெல்லாம் உங்களுக்கு பார்ட் 2ல வரப்போகுது. நெக்ஸ்ட் பார்ட் 3 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு புக் பேக்ல இருக்கிற செய்யுள் சிறுவினாக்கள் வரும், புக் பேக்ல உரைநடை சிறுவினாக்கள் வரும், அப்புறம் இடஞ்சுட்டி பொருள் விளக்குகள் வரும், திருக்குறள் சிறுவினாக்கள் வரும், திணை, துறை, அணி, இது எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. அடுத்து பார்ட் 3 வந்துட்டீங்க அப்படின்னா, அதுலயே உங்களுக்கு இலக்கிய நயம் பாராட்டுங்க. ஓகே, இதுல மொத்தம் 28 மார்க் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. இலக்கிய நயம் பாராட்டுக, தமிழாக்கம் தருக, பழமொழியை வாழ்க்கை நிகழ்வுகளோடு தொடர்பு செய்து எழுதுக, இதுவும் உங்களுக்கு கேட்க போறாங்க. பார்ட் 4ல உங்களுக்கு 3x6 மொத்தமா 18 மார்க்ஸ் இருக்கு போது. செய்யுள்ள புக் பேக் நெடுவினாக்கள் வரப்போது, உரைநடையில இருக்கிற புக் பேக் நெடுவினாக்கள், திருக்குறளோட நெடுவினா, அப்புறம் துணைப்பாடை. இப்ப துணைப்பாடமும் நீங்க நெடுவினா மாதிரி ஒரு கட்டுரை மாதிரி எழுத வேண்டிய அவசியம் இருக்கும். அண்ட் கடைசியா 4+2 = 6 பார்ட் 5ல பாத்தீங்க அப்படின்னா, புத்தக மனப்பாட செய்யுள் பாடலும் மனப்பாட பகுதி திருக்குறளும் கேட்பாங்க. சரியா? இப்போ இந்த அத்தனைக்குமே நீங்க என்ன எக்ஸாக்டா படிக்கணும், அதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கும். சரியா? ஆனா குடுகுடுன்னு போய் டவுன்லோட் பண்ணிட்டு வீடியோ நிறுத்திட்டு போயிடாத, 1 செகண்ட் வெயிட் பண்ணு. இப்ப நான் என்ன செய்யறேன், ஒரு சிலதை இங்க உனக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். சரியா? அதை எனக்கு அழகா கவனி. ஓகே, இப்போ உங்களுக்கு நீங்க தமிழ் தேர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தமிழ்ல பாருங்க, ஒரு சில முக்கியமான வினாக்கள் எல்லாத்தையுமே இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன். நீ ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்துக்க, இல்ல பெஸ்ட் பிடிஎஃபாவும் இருக்கு, பிடிஎஃபாவும் டவுன்லோட் பண்ணிக்க. கேள்விகள் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் பாரு. தமிழ் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாடினார், அப்புறம் விடியல் வனப்பை பத்தி எழுத சொல்லியிருக்காங்க, அப்புறம்
கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுத சொல்லியிருக்காங்க. இனநிறை. இப்படி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு கேள்வியும் அழகா நீ என்னென்ன இந்த லாஸ்ட் மினிட்ல படிக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன். சரியா? இப்போ அனைத்து வினாக்களும் ஓகே, நீ படித்து விட்டு படிக்கோமா, இந்த பகுதியில் இருக்கிற கேள்விகள் எல்லாமே எனக்கு அத்தனை பேரும் முக்கியமா என்ன பண்ண, இந்த PDF மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோ, உனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இப்ப நான் 3 டே இந்த 3 நாள்ல நீ என்ன படிக்கணும்ன்றது கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீ நாளைக்கு என்ன படிக்கணும், நாளைக்கு என்ன படிக்கணும், இந்த ஃபுல் டேக்கு கம்ப்ளீட் ஷெட்யூல், அதுக்கான லைவ் கிளாஸ் எல்லாத்தையுமே நாங்க உனக்கு கொண்டு வரோம். எங்க கூட சேர்ந்து கடுமையா உழைக்க மட்டுமே ரெடியா இரு. தனியா கஷ்டப்படுறது உனக்கு தனியா முடியல அப்படின்னா நம்ம தீமினல் பேட்ச்ல நம்ம கூட சேர்ந்து படி. சரியா பசங்களா? நல்லா படிப்போம், நல்ல மார்க் எடுப்போம். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா நீங்க நல்லா தான் பண்ணுவீங்க அப்படின்றதுல எனக்கு அசிரத்தனமான நம்பிக்கை இருக்கு. சரியா? குட் பை.